புனித வெள்ளி, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி எந்த நாளாக நாம் மனதில் வைத்து கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவரை நாம் ஆராதிக்க கூடி வருவதற்கு நமக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த நாளிலே வேதத்தின் வசனங்களை தியானிப்பதற்கு நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஆண்டவர் பேசின வசனங்களிலிருந்து அறிந்து கொள்வதற்கு தேவன் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் அடியானுக்கும் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். முதலாவது கர்த்தருக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த போதகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம், என்ன சத்தம் வருது? கொஞ்சம் ஸ்டாப் பண்ண. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே, இந்த கானான் தேசமதை கண்களினால் காண்கிறேனே, இன்ப கானான் தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. உயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வனைந்திடுமே. உயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வனைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அது எந்த மீட்பு? எப்படிப்பட்ட மீட்பு? அந்த மீட்பை நாம் அனுபவித்து ஒவ்வொரு நாளும் வாழுவோம் என்றால், கண்களினால் காண்கிறேனே இன்ப கானான் தேசமதை என்று நாம் சொல்லுவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கும். இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி அந்த மீட்பு? அந்த மீட்பை குறித்து நான் எந்த அளவிற்கு உணர்வுள்ளவனாக இருக்கிறேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முதலாவது, ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அப்பதான் நாம் தியானிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக, உள்ளான மனிதனை பலப்படுத்தி அனுப்புகிறதாக இருக்கும். ஆண்டவருக்காக கண்ணீர் விட நாம் இங்கே வரவில்லை. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்களானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீர்கள் என்று வசனம் எச்சரிக்கிறதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னாரே.
இன்றைக்கு நாம் ஒருவேளை ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறோம் என்று சொன்னாலும் நாம் எந்த அளவிற்கு இந்த மீட்பை அனுபவித்திருக்கிறோம் என்று தியானிப்பது மிகவும் சிறந்தது. ஆண்டவரே, இதை உணர்ந்து கொள்ள எனக்கு இந்த நாளிலே உதவி செய்யும். Let us have a very personal prayer unto God. கடவுளிடத்துல தனிப்பட்ட விதத்திலே நாம் கேட்கலாம். ஆண்டவரே, நான் இந்த மீட்பை எந்த அளவிற்கு அனுபவித்து வாழுகிறேன் என்று விளங்கிக் கொள்ள இந்த நாளிலே உதவி செய்யும். என்னுடைய குறைவுகளை நீக்கி என்னை சுத்திகரியும். உம்முடைய வசனம் என்னை இந்த நேரத்திலே குணமிடட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக ஏற்படுத்தின இந்த மீட்பின் பாதையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எந்த அளவிற்கு நாங்கள் இந்த மீட்பை அனுபவித்து வாழுகிறோம். நீர் இந்த உலகத்திற்கு வந்தது ஒரே ஒரு நோக்கம், பாவிகளாகிய எங்களை ரட்சிப்பதற்காக, ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டாக்குவதற்காக உம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தீர் ஆண்டவரே. நாங்கள் இதை எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறோம்? இந்த ரட்சிப்பின் பாதையை குறித்து கவலையற்று வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாங்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது என்று வசனம் சொல்கிறது. இந்த நாளிலே உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தான். எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது உன்னுடைய மீட்பின் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு அனுபவிக்கப்படுகிறது சிந்திக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உணர்வுள்ளவர்களாய் எங்களை மாற்றும், மனம் திரும்புகிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனியாக வந்ததை கடந்த வாரத்திலே நாம் அனுசரித்தோம். இந்த பவனியிலே வரும் பொழுது ஆண்டவர் கழுதையில் பிரயாணிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், கனத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா என்றால் அதற்கு நேரடியான அர்த்தம், தேவனே எங்களை ரட்சியும். லார்ட் சேவ் அஸ் ரைட் நவ், இப்பொழுதே எங்களை ரட்சியும். ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லும் பொழுது உன்னதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் பட்டது என்றெல்லாம் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அவர்கள் ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கதறினார்கள், கூப்பாடு போட்டார்கள். ஒரு பக்கம் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கிறது. ஏன் இவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அது நிறைவேற வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லுது. அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி வந்தார். எனவே ஜீவனை கொடுப்பதற்காக தான் அவர் வந்திருக்கிறார் உலகத்திற்கு. இந்த ரட்சிப்பிற்குரிய மார்க்கத்தை, வழியை ஏற்படுத்துவதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். அப்போ ரட்சியும் என்று சொன்னவர்களுக்கு அவர் என்ன சொல்ல வேண்டும்? நான் அதைத்தான் செய்ய போறேன் சீக்கிரத்துலன்னு சொல்லணும். இப்படிதானே சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொன்னாரு? லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்தை வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அதை நாம் அடிக்கோடிட்டுக் கொள்வோம். நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார், நகரத்து ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இன்று நம்மை பார்த்து அழுகிறாரா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமா இருக்கும். சும்மா ரட்சியும் ரட்சியும் என்று சத்தம் விடுகிறீர்களே,
எல்லா காரியங்களையும் செய்து துணியை விரிக்கிறீங்க, இலைய போடுறீங்க, எல்லாத்தையும் செய்யறீங்க. உன் சமாதானத்துக்கு ஏற்றவையை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர், உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவை நீ அறிந்து கொண்டாயானால் நலமாயிருக்கும், இல்லை என்றால் நான் ஏற்படுத்தின இந்த மீட்பின் வழி உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதற்காக தான் அவர் கண்ணீர் வடிக்கிறார். நம்ம எதெல்லாமோ செய்கிறோம், துக்க வெள்ளி என்று சொல்லி அதை துக்கமாக அனுசரித்தாலும் சரி, கண்ணீர் வடித்தால் எதற்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். இங்கேயும் அதை தான் சொல்றாரு. அவர் மரிக்க தான் போகிறார், இன்னும் 4-5 நாட்கள் அதை செய்து நிறைவேற்றதான் போகிறார். அதற்காகவே தான் அவர் வந்தார். யோவான் சுவிசேஷம் 6:38 சொல்கிறது, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே நான் வந்தேன். That was the only purpose for which he came. ஒருவேளை 3.5 ஆண்டு ஊழியத்திலே அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் நிறைய செய்து ஜனங்களுக்கு தேவைகளை சந்தித்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வந்ததின் நோக்கம் ஜீவனை கொடுத்து ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துவதற்காக. ஆனால் இந்த ஜனமோ உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே. இன்றைக்கு கேள்வி, நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோமா? அவர் மரித்தாரே, இந்த ரட்சிப்பை நான் அனுபவிக்கிறேனா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், ஆனால் நான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே வாழுகிறேனா? ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழுகிறேனா? அந்த எருசலேமை பார்த்து, அது பழைய எருசலேம், அவர்கள் உணர்வற்ற ஜனங்களாய் இருப்பதினால் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஏன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது? ஏன் மறைவாக இருக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே சீஷர்கள் வந்து கேட்பார்கள், ஏன் இந்த ஜனங்களோடு ஓமைகளாக பேசுகிறீர்? கதையா சொல்லிட்டு இருக்கீங்களே ஆண்டவரே, அவங்களும் வந்து கதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்களே, எத்தனை உவமைகளை சொல்லுகிறீர்? அவங்க விளங்கி கொள்றாங்களா? எங்களுக்கும் விளங்கலையே. வந்து கேட்கிறார்கள். கேட்டவர்களுக்கு என்ன சொன்னாரு? உங்களுக்கு இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவேதான் நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் வந்து இது என்னன்னு கேட்குறீங்க. அவங்க அப்படி இல்லை, அவங்க கதை கேட்கறதுக்குன்னே தான் வர்றாங்க. கதை கேட்டுட்டு போகட்டும்னு நானும் கதையை தான் சொல்லிட்டு, அப்படித்தானே சொல்றாரு. உணர்வற்றவர்களுக்கு கதையை தான் நான் ஓமையாக தான் நான் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்? அவர்கள் கண்ணார கண்டும் காணாதவர்களாயும், காதார கேட்டும் கேளாதவர்களாயும், இருதயத்திலே உணர்வடையாதவர்களாயும் இருப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார்? இயேசு கிறிஸ்து அவர் வந்ததே ரட்சிப்பதற்கு. ஆனால் அவர் அந்த கூட்டத்தை பார்த்து அந்த ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இன்னைக்கு பல நேரத்துல வீட்டில் யாராகட்டும், அலுவலகத்தில் ஆகட்டும், திருச்சபையில் கூட ஆகட்டும், எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன, சொல்லாம உட்கார்ந்துருவோம். நம்ம வேலையை செய்வோம். ஏன் திருப்பி திருப்பி போய் சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? கோபம் வரும் இல்ல? ஆண்டவர் அந்த நிலைக்கு வந்து விட்டார். ஆனால் அவருடைய இருதயமோ வேதனையில் இருக்கிறது. நான் இவங்களை ரட்சிக்க தான் வந்தேன், ஆனா இவங்க இப்படி இருக்காங்க, உணர்வற்றவங்களா இருக்காங்களே. ஆகையினாலே இன்றைக்கு இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை இவர்கள் அறிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்களுடைய கண்களுக்கு அவைகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அழுகிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இது முதலாவது கேள்வி. இந்த கேள்வியோடு நாம் இன்றைக்கு இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒருவேளை நான் 7 வார்த்தைகளை பற்றி 7 வார்த்தைகளையும் பேசினா நேரம் பத்தாது. ஆகையினாலே சிந்தனையை சற்று சுருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். லூக்கா சுவிசேஷம் எதற்காக எழுதப்பட்டது? அப்போஸ்தலர் 1:2 வாசித்து பார்ப்போம் என்றால்,
அங்கே தியோப்பிலேவு யாரை நியாய தீர்ப்புக்காக கொண்டு செல்லப்படுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அவருக்கு இந்த பிரபந்தம் எல்லாவற்றை, அதாவது நடந்த நிகழ்வுகள், ஏன் இவர் இந்த ஊழியத்தை செய்கிறார் என்பதை எல்லாம் சொல்வதற்கு ஒரு பின்னணியத்தை உருவாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யார், அவர் என்னென்ன செய்தார், எதற்காக வந்தார் என்று முழு சரித்திரத்தையும் சுருக்கமாக அடக்கி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த விசுவாசத்தை பேசுவதற்காக தான் பவுல் இந்த ஊழியத்தை செய்கிறார் என்று விளக்குவதற்காக லூக்கா என்கிற ஒரு மருத்துவர், பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர், அவர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் கோர்வையாக எழுதுகிறார். அவர் எழுதினதிலே முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 3 வார்த்தைகளை வைத்திருக்கிறார். இந்த 3 வார்த்தைகளையும் நம்முடைய கருப்பொருளாக எடுத்து, தியான பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் என்ன கண்ணோட்டத்திலே ஆண்டவர் இதை பேசினார், அந்த பேசின வார்த்தைகளின் விளக்கத்தை நான் கொடுப்பதை விட இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை பேச விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய கவலை அதுதான். ரட்சிப்பின் வழியை அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்றைக்கு ஆண்டவர் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. ஆனால் நான் இத்தனை பாடுகளை பட்டாலும் இந்த ஜனங்கள் உணர்வில்லாமல் வருடா வருடம் குட் ஃப்ரைடே வந்துட்டு போறாங்க, அவங்கள்ட்ட எந்த மாற்றமும் இல்லையேன்னு அவர் அழுகிறார். அதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கெத்செமனே தோட்டத்திலே பிடிக்கிறார்கள். யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவருடைய இருதயம் வேதனைக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறது. சீஷர்கள் முதல்ல துடிதுடிப்பா காதை வெட்டினாரு பேதுரு. ஆண்டவர் சொன்னாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் அழிவான், காதை சுகமாக்கினார். பேதுருக்கு ஒன்றும் விளங்கல. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், ஆனால் அவருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று புரியவில்லை. இப்ப கூட்டம் பெரிதாகி விட்டது. இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டார்கள், எல்லாரும் ஓடிவிட்டார்கள். அவர் தனித்து நிற்கிறார். யோசித்து பாருங்கள், வேதனையின் நேரம். பிரதான ஆசாரியனுடைய வீட்டிற்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே இவரை பற்றிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேசப்படுகிறது. எல்லாவற்றையும் கேட்கிறார், பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அடுத்தபடியாக ஆலோசனை சங்கத்தார், இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டில் போய் வாருங்க, இந்த கதையை நம்ம இங்கே பிரசங்கம் பண்றதுக்கு நேரம் இல்லை. நான் ஆனால் பின்னணியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன் மன்னிக்க சொல்லுகிறார்? அடுத்தபடியாக ஆலோசனை சங்கத்தாரிடத்திலே கொண்டு போகப்படுகிறார். அங்கேயும் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். கேள்விகளை கேட்கிறார்கள். அவர் சொல்ற, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. இப்படியெல்லாம் சொல்லி அந்த இரவு ஃபுல்லா போய்விட்டது. 23வது அதிகாரத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா, அவரை பிலாத்துவினிடத்தில் கொண்டு போனார்கள். அடுத்த நாள் அவரை பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்று இப்படியெல்லாம் அவர் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகள் சொல்லப்படும் பொழுது, இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரைக்கும் எல்லா ஜனங்களையும் என்ன பண்றான்? அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவர்களை கலக்கமடைய செய்கிறான், வித்தியாசமாக போதிக்கிறான். கலிலேயா என்று கேட்டவுடனே பிலாத்து, இவன் கலிலேயனா, போ, ஏரோதுடைய ஆளுகையில் உள்ளவன் என்று ஏரோதுக்கு அனுப்புகிறார். இதுக்கு முன்னாடி அந்த ஆலோசனை சங்க கூட்டத்தார் எல்லாம் முடிஞ்சோன்னா அங்கே வெளியே கொண்டு வந்து வைத்து அவரை நல்ல அவர் மீது காரி துப்பி கண்களை மூடி உன்னை அடித்து முகத்துல அடிச்சு, நமக்கு ஒரு அடி ஒரு ஆள் அடிச்சிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடித்து, உன்னை அடிச்சது யாருன்னு கேட்கிறாங்க, கண்ணை மூடி வச்சுட்டு. இப்படி ஆண்டவரை
பல விதத்திலே துக்கமடைய செய்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு 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 வீடியோவா எடுத்து அதை நடித்து எல்லாம் நம்ம எத்தனையோ தடவை பார்த்துட்டோம் இல்ல, பார்த்து கண்ணீர் விட்டாச்சு. அந்த கண்ணீர் எல்லாம் எங்க போச்சுன்னு இப்ப தெரியல. ஆண்டவர் சொல்றது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றது. இப்போ ஆண்டவர் இவ்வளவு வேதனைகளை எல்லாம் அனுபவித்து அதன் பின்பு ஏரோதிடத்திலே கொண்டு போகப்படுகிறார். ஏரோது கேள்வி கேட்கிறார். ஏரோதும் அவனுடைய சகாக்களும் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை இன்னும் அதிகமாய் பரிகாசிக்கிறார்கள். யூதரின் ராஜா என்றெல்லாம் எழுதி வச்சு அவருக்கு முன்னாடி மண்டியிட்டு அவரை வணங்கி இப்படி எல்லாம் அவரை அதிகமாய் கேலி கூத்து எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் பிலாத்து இடத்திலே அனுப்புகிறார். பிலாத்து இந்த மனிதனிடத்துல ஏரோதும் ஒண்ணு குற்றப்பத்திரிகை ஒண்ணு எழுதல, எல்லாம் அவன் கிண்டல் பண்ணதாக அனுப்பிட்டார். இப்போ பிலாத்து திரும்ப பாக்குறாரு, அவரும் குற்றப்படுத்தல நானும் குற்றப்படுத்தல, அப்ப நான் விட்டுறேன்னு சொல்றாரு. இவனை உங்களுக்கு விடுதலை பண்ணுகிறேன், பஸ்கா பண்டிகைக்கு ஒருத்தரை விடுதலை பண்ணப்படும். இல்லை, அவரை விடுதலை பண்ண வேண்டாம், அவரை வச்சுக்குங்க, இந்த பொல்லாத பரபாச விட்டுருங்க. இது இன்னும் அதிகமான வேதனை இல்லை. இந்த பரபாஸ் எவ்வளவு பொல்லாதவன் என்று அறிந்திருந்தாலும் ஆண்டவர் யோசிக்கிறார், இவனை விட என்னை அதிகமாய் வெறுக்கிறார்களே. எல்லாம் அவருடைய இருதயத்துல மனதிலே இருந்து அவரை அழுத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய கமிட்மெண்ட் டு காட் தி ஃபாதர். ஆண்டவர் பிதாவினுக்கு நான் என்ன கமிட்மெண்ட் கொடுத்திருக்கிறேன், நான் போய் சிலுவையின் மரண பரியந்தம் என்னை தாழ்த்தி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லிதானே வந்தேன். இதை நான் செய்ய வேண்டும் எப்படியாவது. இந்த வேதனைகள் தான். அதனால் தான் போய் ஜெபம் பண்ணார்கள். இரவிலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல. இது ரொம்ப 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 முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சவால்கள் அதிகமாய் வரும். இதுதான் செய்யணும்னு தெரியும், ஆனால் சூழ்நிலை அதற்கு நம்மை அனுமதிக்காத சூழ்நிலையாக நிற்கும். இப்போ நம்ம ஒரு போராட்ட களத்தில் நிற்கிறோம் இந்த மாதிரிப்பட்ட நேரங்கள் எல்லாம். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை செய்து விட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி ஜெபிக்க முடியும்? சிலர் நினைப்பாங்க, நான் கண்ணை மூடிட்டு போய் அதை செஞ்சிருவேன்ட்டு, ஆனா கடைசியில் செய்யாம வந்துருவாங்க, இல்ல செய்துகிட்டு வேதனை அடைவாங்க. மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ். மனதிலே தெரிந்து தீர்மானம் பண்ணுங்கள், இல்லாம தீர்மானம் பண்ணாதீங்க. கண்ணை மூடிட்டு தீர்மானம் பண்ணாதீர்கள். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இதுதான், இப்படிதான் என் மனசு செய்ய சொல்லுது, ஆனாலும் என்னுடைய சுயத்திற்கு மறிக்க நீர் ஏற்கனவே சொல்லியிருக்கு. நான் சுயத்திற்கு மறித்தால் தான் உம்மை பின்பற்ற முடியும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று நீ சொல்லியிருக்கிறேன். இதை அறிந்துதான் நான் உம்மை பின்பற்றுகிறேன். ஆகையினால் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யும், உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து இயேசு கிறிஸ்து சென்றது நமக்கு ஒரு மாதிரி. இது ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவைகளில் ஒன்று. இது நிறைய நேரத்துல நம்ம இதை புரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் படிச்சிருப்போம், ஆனா செய்கிறது என்னதான் பண்ணுவோம், உலகம் சொல்றத செஞ்சிருவோம். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாதவர்களை போல் நடந்து கொள்வோம், சமாதானத்தையும் இழந்து போவோம். ஆண்டவர் நம்மை பார்த்து துக்கமடைகிறவராயிருப்பார். அதனாலதான் அவர் அன்றைக்கு எருசலேமை பார்த்து, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை இந்த நாளில் ஆகிலும். நம்ம ஒவ்வொருடைய வயதையும் நாம் நினைத்துக் கொள்வோம். இத்தனை ஆண்டுகள் நமக்கு தந்திருக்கிறார். சமாதானத்துக்கு ஏற்றவைகள் இன்னும் நாம் அறிய வேண்டியவைகள், கடைபிடிக்க வேண்டியவைகள் என்ன? சரி, இவைகள் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவர் இப்பொழுது வந்து நிற்கிறார். ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த கீழ்ப்படிதலின் உணர்வடைந்து நாம் நிற்கும் பொழுது அப்படிதான் நிற்போம். இப்போ அவர் வந்து தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுத்து இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவரை சிலுவையில் அறைகிறார்கள். வேதனை தாங்கொள்ளா வேதனை அவருக்கு நிச்சயம் இருந்தது. யோசித்து பாருங்கள், நம்ம வந்து ஒரு அனிஸ்தெட்டிக் மெடிசின் ஏதாவது கொடுத்துட்டு நமக்கு சில நேரத்துல இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலே எப்படி இருக்குது? அவருக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவர் அப்படியே எடுத்து கையை வச்சு சிலுவையில ஆணி அடிக்கிறாங்க. யோசித்து பார்க்கலாம்.
இப்படி எல்லா காரியங்களையும் செய்கிறார். ஆனால் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அதுதான் அர்ப்பணிப்பு. இன்றைக்கு நமக்கு அர்ப்பணிப்பு இல்லாமல் இதிலே பங்கு பெறக்கூடாது. பரிசுத்தர்களாய் நாம் நற்கருணையிலே பங்கு பெற வேண்டும். எப்படி? சுத்தம் என்கிற நிலையிலிருந்து பரிசுத்தம் என்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்வது ஒரே ஒரு காரியம், அர்ப்பணிப்பு. வேற எதுவும் நம்மளை பரிசுத்தப்படுத்தாது. நான் அந்த நிலைக்கு செல்ல வேண்டும், அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது சுத்தர்களாய் உங்களை ஆண்டவர் பரிசுத்தராய் மாற்றுகிறார். எனவே அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் இன்றைக்கு நாம் நற்கருணையிலே பங்கு பெறுவது ஒரு வீணான அனுபவம், ஒரு தவறான அனுபவம். எனவே இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார். இந்த வேதனை எல்லாம் நிறைஞ்சு நிற்கிறார். ஆண்டவரால மேற்கொண்டு இன்னும் உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய காரியங்களை தெரியப்படுத்துவதற்கு தன்னுடைய உள்ளான மனிதனிலே உடைந்து நிற்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம மேல மற்றவர்கள் செய்த தீமையின் நிமித்தம் மனதில் உடைக்கப்பட்டவர்களாய் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஹர்ட் ஃபீலிங்ஸ், அந்த வேதனை, தாக்கப்பட்ட அனுபவம், வார்த்தைகளினால் ஏற்பட்ட புண்கள், செயல்களினால் ஏற்பட்ட வேதனைகள், இழப்புகள் நம்முடைய மனதில் இன்றைக்கும் வைத்துக் கொண்டு இருக்கிறோமா? அதனால் நம்முடைய காரியங்களை செய்ய முடியவில்லையா? யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க, அதை வச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய நிறைய வேலையை செய்ய முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய கொஞ்சம் ஒர்க்கு கொடுத்து எல்லாம் சார் ஒண்ணு எல்லாம் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்றதுக்குள்ளால அப்படியே அழ ஆரம்பிச்சாச்சு. என்ன அப்படின்னா கேட்டா, என் ரூம்மேட்டு கூட சண்டை. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு டவர் ஃபேன் வாங்கினேன், எங்க அப்பா அது இருக்காது. அப்படி ஆக மொத்தத்துல அந்த பிள்ளைக்கு ஃபேன் இல்லை, இவள்கிட்ட ஃபேன் இருக்கு. இந்த ஃபேன் வந்து அவளுடைய சைடில் உள்ள காத்து எல்லாத்தையும் எடுத்து இவளுக்கு நல்லா காத்து வந்துடுதா, அவளுக்கு காத்து வரல. சின்ன விஷயம், ரொம்ப ஒரு வித்தியாசமான காரியம். இதுல அவங்களுக்குள்ள சண்டை. இந்த சண்டையை மனதுல வச்சுட்டு இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது என்கிட்ட வந்து சொல்ல வந்தோன்னா அழா கடன்னு அழு. அப்போ அது ஒரு இந்த 2 நாள் வேலையும் ஒன்றும் செய்ய முடியல. இது என்ன சின்ன விஷயம் தானே. நான் சொன்னேன், இந்த ஃபேனை 2 பக்கம் வர்ற மாதிரி திருப்பி வச்சுக்க வேண்டியதானே, இல்லை கட்டில் பொசிஷனை மாற்றி. இது சிம்பிள்னோடனே அப்படி யோசிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிறரை மன்னிக்க முடியவில்லை. அவர்கள் சொன்ன அது வரை அந்த பிள்ளை போய் எல்லார்ட்டையும் போய் சொல்லிச்சா, இவ அந்த ஃபேன் வாங்கி எனக்கு ரூம்ல நைட்டு தூங்கவே முடியல. இப்படியெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி சில்லி விஷயத்துல இதே மாதிரி எத்தனையோ காரியங்கள் வீட்டுக்குள்ளால, சொந்தக்காரங்களுக்குள்ளால, நண்பர்கள், திருச்சபை, எத்தனையோ காரியம் மனதுல சுமந்துட்டே இருக்கிறோம்ல. இந்த சுமை நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் என்ன நடக்குதோ அது நம்மை சந்தோஷப்படுத்துகிறதாக இருந்தால் மாத்திரம் அது உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேதனையை தந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். அது இருந்து நம்மளை வேதனைப்படுத்துறது எதுக்கு? தேவையில்லை. ஆனால் இதை விட்டு விடுவதற்கு முதலாவது செய்ய வேண்டிய ஒன்று, அது வந்த முகாந்திரத்தை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது பக்கத்துல இருக்கிற நபரா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். அதை முதலாவது மறந்து விட வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடம். ஆண்டவர் ஏற்கனவே லூக்கா சுவிசேஷம் 17 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழகாக சொல்லியிருப்பாரு, 7/70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று. லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 17:3, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இங்க சகோதரன் மன்னிப்பு கேட்டா மன்னின்னு சொல்றதான் டீச் பண்றாரு.
அதை கூட நிறைய பேரால பண்ண முடியல. சீஷர்களுக்கு அது கூட பண்ண முடியல. எத்தனை முறை ஆண்டவரை கேட்டா மன்னிக்கணும்? 7-70 தடவை. எப்படி ஆண்டவரே? ஒண்ணு 5வது வசனம், அப்பொழுது அப்போஸ்தலர் கவனிக்கணும், கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இந்த விசுவாசம் என்று சொல்றோம்ல, நான் விசுவாசின்னு சொல்றோம்ல, நான் விசுவாசி என்று சொல்லுகிறோம். விசுவாசம் என்றால் சும்மா நம்புறது இல்லைன்னு நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லி இருக்கிறேன். அந்த உறவு நிலை, தேவனோடு உள்ள உறவு நிலை நிமித்தமாக, இந்த உறவு நிலையை நான் விட்டுவிடக் கூடாது என்று நான் அர்ப்பணித்ததின் நிமித்தமாக, இந்த உறவு நிலையை காத்து கொள்ளுவதற்காக நான் அவனை மன்னித்து விட வேண்டும். அவனை மன்னிக்கவில்லை முடியவில்லை என்றால் என்னால் ஜெபிக்க முடியவில்லை, இந்த உறவு நிலையிலே நான் நிலைத்து நிற்க முடியவில்லை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகள், வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அந்த யோவான் 15 எல்லாவற்றையும் நாம் வாசிக்கணும். அப்ப இந்த நிலைத்து நிற்பதற்கு நமக்கு தேவையானது அர்ப்பணிப்பு. ஆனா ஆண்டவர் இங்கே நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றது அதை விட மேலானது. யாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை விட உன்னதமான நிலை. அந்த உன்னதமான நிலையில என்ன செய்கிறார் ஆண்டவர்? முதலாவது மன்னித்து விடுகிறார். கொஞ்சம் அதை யோசிச்சு அதை ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். ஆண்டவரே, நான் இவரை மன்னித்து விடுறேன்னு வாயினால சொல்லுங்க. முதல்ல இதை மறந்து விட உதவி செய்யும்னு ஜெபம் பண்ணுங்க. அது நம்ம விட்டு போய்விட்டேன்னா நம்ம எவ்வளவு ஃப்ரீயா இருப்போம் தெரியுமா? மைண்டு, அந்த மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். நாம் விவேகம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள முடியும். நிறைய நேரத்துல இது நமக்கு தெரியாமல் இருப்பதினால்தான் நம்ம என்ன பண்றோம்? அதையே பிடிச்சிட்டு அந்த ஆளுக்காக ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக வசனங்களை சொல்லும் பொழுது அங்க அழகாக சொல்லியிருப்பார், உங்களை நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்து இங்கே வைத்தேன் கானான் தேசத்திலே. அதே நேரத்துலதான் பெலிஸ்தியனையும் வேறொரு தேசத்துல இருந்து கொண்டு வந்து உன் பக்கத்துல வச்சேன். அசீரியனையும் அங்கே வேற இடத்துல இருந்து கொண்டு வந்து உனக்கு மேல வச்சேன்ப்பா. நீ தப்பு செய்ய நேரத்துல எல்லாம் உனக்கு ஏதாவது செய்யணும்ல, அதுக்கு இவங்களை நான் தான் வச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ள அசீரியர்கள் இருக்கலாம், பெலிஸ்தியர்கள் இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல அசீரியர் இருக்கலாம், பெலிஸ்தியர் இருக்கலாம். திருச்சபைக்குள்ளே கூட அசீரியர் பெலிஸ்தியர்லாம் இருக்கலாம். யார் இருந்தாலும் நமக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ அவர்களை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள். ஆண்டவர் செய்து நிறைவேற்றினர், அவ்வளவுதான். அவரை பிடிக்கிறதற்கு போர் செய்வர்கள் வந்திருக்கிறார்கள். பேதுருக்கு கோபம் வந்துச்சு, எடுத்து ஒரே வெட்டு வெட்டிட்டாரு காத. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, செய்து விட்டார். ஆண்டவர் அதை குணப்படுத்தி என்ன சொல்றாரு? எப்பா, இவர்கள்லாம் ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்த தூதர்கள். They are only postmasters of communicating the message from God. அவங்கள போய் நம்ம ஏன் அடிக்கணும்? இன்னைக்கு நம்மளை துக்கப்படுத்துறவங்க எல்லாம் ஆண்டவர் அனுப்பின மெசஞ்சர்ஸ். அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வான். அதைத்தான் ஆண்டவர் முதலாவது செய்து காட்டினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். முதல். அடுத்தபடியாக அப்படியே கீழே வரும்பொழுது 39வது வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி கேட்கிறான். பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பாருங்க, அவருக்கு அந்த ரட்சிப்பின் பாதை எவ்வளவு ஷார்ட்கட் ரூட்டா இருந்திருக்கு பாத்தீங்களா? கேட்டா இன்றைக்கு அவ்வளவுதான். நம்ம எத்தனை வருடமா ரட்சிப்பின் பாதையில போயிட்டே இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானான் வரைக்கும் வர்றதுக்கு
40 வருஷம். அதுக்குள்ளார அங்க புறப்பட்டவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்படி பலவிதமான ரட்சிப்பின் பாதைகள் இருக்கிறது. ஆனால் இந்த கள்வனுக்கோ ஒரே நிமிஷம், ஒரே ஒரு வேண்டுகோள். அவன் பிடிக்கப்படுறதுக்கு முந்தின நாள் கூட தப்பு செஞ்சிருப்பான். இப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறான். அவன் மனம் திரும்பினான். ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பம் வைத்தான். அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா? கம்யூனியன் எடுத்தாரா? பஸ்கா அனுசரித்தாரா? இதெல்லாம் வேண்டான்னு அதனால நான் சொல்லலை. சிலர் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி நான் சொல்ல வரவில்லை. ரட்சிப்பின் பாதை என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறித்து கரிசனையாக இருக்கிறார். அதனால யாரையும் குற்றப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு கூட இப்ப நியூஸ் நிறைய யூடியூப்ல போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து பார்த்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? செய்யாதுங்க. அதுக்குன்னு அதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல. அது நம்ம வேலை இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றவங்க இதெல்லாம் நம்மளே நமக்கு பூசிக்கிறோம் இல்ல? இவைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு அதை விட்டுருங்க. ஆனால் குற்றப்படுத்தக்கூடாது, எச்சரிப்பா இருக்க வேண்டும். You should not condemn the other person. You should know how to discern whether he is right or wrong. இதுவும் தெரியாம போயிடக்கூடாது. குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது, ஊழியக்காரர் சொல்றதெல்லாம் நான் செய்வேன். அதை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஒரே நிமிஷத்துல மன்னித்து விட்டார். இந்த 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த குற்றப்படுத்துறது, நம்ம நீதிமான் ஆக்குகிறது யாரு? இதெல்லாவற்றையும் பவுல் அழகாக சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு 4வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 4:3 வாசிக்கிறேன். ஒரு நிமிடம் நான் வாசிக்கிறேன். ஆயினும் நான் உங்களாலே ஆவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலே ஆவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. அதாவது தீர்ப்பு பெறுகிறது ரொம்ப ஈஸி. இஸ் அ குட் மேன் என்று ஒரு தீர்ப்பு வாங்குறது உங்ககிட்டயாவது யார்கிட்டயா வாங்குறது, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடந்தால் இவர் நல்லவர் என்று சொல்லி விடுவார்கள். ஓகே, ஆனால் நான் அதை வச்சு நல்லவர் ஆகிறது கிடையாது. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர். இப்ப நம்ம யாரெல்லாம் மனதுல மோசமானவங்க, குற்றமானவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள நியாயப்படுத்தி விடுவார், நீதிமான் ஆக்கி விடுவார். ஆகையினால வாயை திறக்காம இருக்கிறது நல்லது. அடுத்த வசனம், ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இதுவரைக்கும் தீர்ப்பு ஏதாவது நேத்தைக்கு முதல் நாள்லாம் சொன்னீங்களா? லாஸ்ட் வீக்ல சொன்னீங்களா? சொல்லாதிருங்கள். ஆனா பார்த்து சரியா தப்பா இது இப்படி போகுதுன்னெல்லாம் பார்த்து மைண்ட்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழுங்க. ஆண்டவர் சொன்னார், புறாக்களை போல் கபடற்றவர்களும் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும். அதனால எனக்கு ஒன்றும் பார்க்க தேவையில்லைன்னு கண்ணை மூடிட்டு பேசாமலும் இருக்கக்கூடாது. அப்படி சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அதையும் கவனித்துக் கொள்ளணும். தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்போ ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா, நியாயமானவனா நீதிமானா, இதெல்லாம் சொல்றதுக்கு 2 காரியங்கள். ஒன்று, அவனுடைய மரணம் வரைக்கும் நேரம் இருக்கு, இல்லை என்றால் கர்த்தருடைய வருகை. இந்த 2 நடக்கிறதுக்கு முன்னாடி யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இதை நாம் இந்த இடத்திலே ஆண்டவர் அதை அழகாக தெளிவாக நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இதை மிஞ்சி இதுக்கு மேலாக நாம் எதையும் பேசாமல் இருப்பது சமாதானத்துக்கு ஏற்றவைகள். சில நேரத்தில் இப்படி தீர்மானம் பண்ணி நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். சரி, ஒரு ஆளை பத்தி நமக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா கொஞ்சம் வித்ஹோல்ட் பண்ணுங்க. உடனே போய் அவரிடத்துல எல்லாத்தையும் கொடுத்துடணும், செய்திடணும், அவரோட உடன்படிக்கை பண்ண சொல்லல. சந்தேகம் வந்துச்சு, யோசிக்கும் போது சரியில்லை மாதிரி தெரியுது, கொஞ்சம் அதை நிறுத்தி வைங்க, ஜெபத்துல வைங்க, நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லி விட வேண்டாம். சரி, நமக்கு பிடிக்கலையா, நாங்க வேற மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி
சிம்பிளா அதை முடித்துக் கொள்ளுங்கள். தீர்ப்பு சொல்லாதிருங்கள், கர்த்தர் வருமளவும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். அடுத்தபடியாக மீண்டும் லூக்கா 23 எடுத்துக்கொள்ளலாம். 46வது வசனம், 45, 46. சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு ஜீவனை சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவர் இதன் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான சத்தியம். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். பிரசங்கி 12:4. இப்படியே சரீர் மண்ணானது. வாசிங்க. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தேர்ந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அதாவது சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு தான் போகணும். இதுதான் த லா ஆஃப் நேச்சர், ஆண்டவர் வைத்திருக்கிறது. அது ஆவி அங்கதான் போகணும். இதுக்கு முன்னாடி உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? ஆத்துமாவிடத்துல. எனவே ஆத்துமா இதை கவனிக்க வேண்டும். இப்போ ஆவி அங்கதான் போகுது, சரி அது போகட்டுமேனு விட்டு விடுறது கொஞ்சம். நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போறாங்க, கிளம்புறேன்னு சொல்றாங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டோம்னா அது ஒரு விதமான நடவடிக்கை. அவங்க அந்த பக்கம் போனோடனே கதவை மூடிட்டு உள்ள வந்துடலாம், இல்லை கூடவே போய் அவங்க கார் வரைக்கும் கூட போகலாம், அங்க போய் நின்று கொஞ்ச நேரம் கதை பேசி அவங்கள அனுப்பி வைக்கலாம். இப்படி பல விதமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நமக்கு ஜீவனை தந்த ஆண்டவருடைய கரத்திலே இந்த ஆவியை நாம் கொடுக்க வேண்டும். அது ஒரு மாதிரி. இப்ப நம்ம ஒரு ஆள்கிட்ட எப்போ அது மாதிரி நான் உங்ககிட்ட இருந்து இதை பெற்றுக்கொண்டேன், அதை உங்க கையிலேயே திரும்பி தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட எப்ப சொல்லுவோம்? when you have maintained close accounts with God throughout your lifetime, you can do that. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு உறவிலே வாழ்ந்து ஒரு நல்ல உக்கிரானக்காரனாய் தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் நீ பயன்படுத்தி இருப்பாயானால், உன் வாழ்க்கையை வைத்திருப்பாயானால், நன்றியுள்ள இருதயத்தோட நான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தேன் ஆண்டவரே என்று அவருடைய கரத்திலே கொடுத்து ஜீவனை விட முடியும். இப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும். வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவரே உம்முடைய கையில தாரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். இது ஒரு மாதிரியை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறேன். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எதிர்நோக்கி இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றார். நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா? அப்போ க்ளோஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோமா இல்லையா? பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமா இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதா? உணர்வற்றவர்களாய் இருந்த பழைய எருசலேமின் மக்களுக்கு எல்லாம் மறைவாதான் இருந்துச்சு. ஆண்டவர் திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டிலே உபாகமத்துல சொல்லுவாரு. உபாகமம் 31, 32 அதிகாரங்கள்ல எல்லாம், 15, 16 அதிகாரங்கள்ல எல்லாம் பார்க்கும் பொழுது
நீங்க என்னை விட்டு விலகி என் உடன்படிக்கையை விட்டு செல்வீர்கள், போனீங்கன்னா நான் என் முகத்தை மறைப்பேன். ஒரு தடவை வாசிச்சிடலாமே. நான் அது என்னாகமம், உபாகமம், உபாகமம் 31 தான். 31:18. அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளை நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் 32:20, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று சொல்லுகிறாய். 18வது வசனத்துல 32:18, உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இப்படி நாம் தேவனிடத்துல க்ளோஸ் அக்கவுண்ட் வைக்கிறதுக்கு மிஸ் பண்ணும்போது, நம்ம ஆண்டவரை மறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே வரும்போது கையெல்லாம் தூக்கி பாட்டு பாடிட்டு, அதுக்கு பிறகு வாழ்க்கை திங்கக்கிழமையிலிருந்து எப்படியோ அது அப்படியே தள்ளி அப்படி போயிட்டு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பி அவருக்கு கூட க்ளோஸாக வந்து திருப்பி அப்படி வாழ்த்து கொண்டிருந்தோம் என்றால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் முகத்தை மறைத்து விடுவார். இதுதான், அந்த மறைக்கிறதுனாலதான் நமக்கு நன்மையானது எதுவும் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் தெரியாம போயிடுது. இப்படி மறைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உவமையா பேசிட்டு போயிடுறது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய திருச்சபைகள், சில நிறைய சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா என்ன, ஒரு 20 நிமிஷம் மெசேஜ், அதுல ஒரு கதை, அப்பதான் ஜனங்களுக்கு போர் அடிக்காது. அதுல ஒரு நியூஸ் ஐட்டம், நடக்கிற நிகழ்வு, காலத்துக்கு ஏற்ற போதனை, அதனால அது ஒண்ணு, அப்புறம் ஒரு வசனம் அல்ல 2 வசனம், 20 மினிட்ஸ். அதுக்கு மேல எல்லாம் பேசினா முடியாது இல்ல? ஏன் அப்படி? நான் அந்த பேசுறவங்கள குறை சொல்லல, அங்க கேட்கிறவங்க அப்படின்னா தான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம சர்ச்சில் எல்லாம் 20 மினிட்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும், 20 நிமிஷத்துல, சில இடத்துல 20 நிமிஷத்துல தான் கொடுக்க முடியும், அங்க டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். தென் இட்ஸ் அப்படின்னா ஓகே, அங்கேயும் பேசணும். ஆனால் இவைகளெல்லாம் சுருங்கி போவதற்கு காரணம் என்ன? ஆண்டவரே அங்க உவமையா தான் இந்த ஜனங்களுக்கு பேசணும்னு கதை சொல்லிட்டு போயிட்டாரு. மத்தேயு 13 கீழே 10வது வசனத்துக்கு பிறகு கீழே படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இவங்க வந்து கேட்டவங்க, இப்பொழுது விதைக்கிறவனுடைய உவமையை பற்றி கேளுங்கள்னு சொல்லி விளக்கமா சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி வந்து கேட்கிறவங்களுக்கு, கதை கேட்டுட்டு போகணும்னு வர்றவங்களுக்கு கதை மட்டும் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட செய்திகளை விரும்புகிறோம்? யோசித்து பாருங்கள். சரி, இப்போ ஆண்டவர் தன் ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்ப நம்ம கம்யூனியனுக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். இதுல நல்ல சத்தியங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11 25, 26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் நம்ம இந்த நற்கருணையிலே பங்கு பெறும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். யாருக்கு தெரிவிக்கிறீங்க? You are proclaiming his death. யாருக்கு ப்ரொக்ளைம் பண்றீங்க? உலகத்துக்கா? அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். ஆண்டவர் மரித்தது சரித்திரத்தையே BC ADன்னு பிரிச்சிருக்காங்க. எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நம்ம நீ சொல்லி உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்ப தெரிவிக்கிறீர்கள்னா என்ன? நமக்கு நாமே உணர்வடையத்தக்கதாய் தெரிவித்துக் கொள்கிறீர்கள். சரி, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர் எதற்காக வந்தார்?
பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே வந்தேன். யோவான் 6:38 வாசியுங்கள். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கினேன். இதுதான் அவருடைய நோக்கம். அவர் அப்படி வந்ததினால கடைசியில மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மாம்சீக பிரகாரமாய் அவருக்கு எத்தனையோ வேதனைகள் இருந்தாலும் நான் அதை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த சுயம் என்று ஒண்ணு உள்ள மனதுல நமக்கு இருக்குல்ல, அதை முற்றிலுமா தூக்கி வெளியே வைக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 14 பாத்தீங்கன்னா, நீ கிறிஸ்துவை பின்பற்றணும்னு நினைச்சேன்னா முதலாவது, ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு, ஒரு கதையை சொல்ற. ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு. முதல்ல ஆகும் செலவை கணக்கு போட்டு பாக்குறாரு. அதற்குரிய நிர்வாகம் எல்லாம் இருந்தாதான் அதை செய்யணும். இல்லை என்றால் அதை தொடங்கி பாதியில போய் விடக்கூடாது. ஆகையினால யூ சிட் அண்ட் கால்குலேட் வெதர் யூ கேன் ஃபாலோ ஹிம் டில் தி எண்ட் என்று சொல்றாரு. என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கிடவர். இப்ப இன்றைக்கு நம்ம அனுதினம் அவரை பின்பற்றுறதுக்கு முதலாவது நமக்கு தேவை இந்த சுயத்தை எடுத்து வெளியே வைக்கணும். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் அதை தான் சொன்னேன். ஷீ இஸ் ஆல்சோ ஏ கிறிஸ்டியன். சொன்னேன், இந்த சுயம்தான் மனதுல இருந்துட்டு, சார் நான் எனக்கு ஸ்வெட்டாச்சு எங்க அப்பாட்ட கேட்டேன், எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க, இது பெரிய கதை. இதெல்லாம் சொல்றது யாருமா? இட்ஸ் யுவர் செல்ஃப். எங்க அப்பா வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு என்ன சார்? இப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட். இது மேலும் மேலும் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண அக்ரவேட் பண்ணி விடுது. முதலாவது இந்த எண்ணத்தை கொடுத்து என்னுடைய சுய நீதின்னு இங்க இருந்து ஒண்ணு வருது இல்ல, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ஆண்டவர் அதைத்தான் செய்தார். அதை நிறுத்தினதுனாலதான் அவர் தன்னை அர்ப்பணிக்க முடிந்தது. அப்படி சுயத்தை வெறுத்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துகிறீர்கள். இப்ப இந்த பரிசுத்த நற்கருணையிலே நாம் பங்கு பெறும் பொழுது, இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நாம் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், நினைவு கூறுகிறீர்கள். அதுக்கு முன்னாடி வசனத்துல சொல்றாரு, நினைவு கூறுதலுக்காக வரோம். ஆனா வந்த பிறகு இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே என்று அர்ப்பணித்ததினால்தான் இந்த இரத்தத்தை கொடுக்க முடிந்தது. எனவேதான் இந்த புதிய மார்க்கம் எனக்கு உண்டாயிற்று. இல்லை என்றால் இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, எப்படி பிள்ளைகள் ஆகிறதுக்கு தேவையானது இந்த கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ரத்தம் அவர் ஒப்பு கொடுத்ததுனாலதான் இருந்து இன்றைக்கு நானும் அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். That is what we mean as close account with God. இன்னைக்கு போய் எல்லாம் கேட்டுட்டு போயிடுவோம், தீர்மானம் பண்ணுவோம். நாளைக்கு சுயம் ஒன்ன சொல்லும். அப்போ இது நிக்கணும். இந்த சுயத்துக்கு நான் கேட்கக்கூடாது, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இந்த சுயத்தை அமரச் செய்ய வேண்டும். சரி, ஒருவேளை தப்பி விழுந்து தப்பு செஞ்சிட்டோம், சுயத்துக்கு விட்டு கொடுத்துட்டோம், என்ன பண்ணணும்? அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு விட்டுறணுமா? எப்போ அந்த உணர்வு உடனோ உடனே ஓடி போயிடணும் ஆண்டவர்கிட்ட. தவறு வரும், வராதுன்னு சொல்லல. சண்டை வரும், கோபம் வரும், நான் யார் தெரியுமா அப்படின்னு நினைப்பு எல்லாம் வரும். என்னுடைய நீதி நீ இவ்வளவு தானே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரும். ஏன்? இந்த சுயம் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்ப அந்த பழைய மனுஷனை நாம் சாகடிக்க வேண்டும், புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்ற வசனம் எல்லாம் அங்கதான் வருது, அர்த்தம் கொள்ளுது. ஆகையினால அவர் நமக்கு ஜீவனை தந்ததை நினைவு கூறும் பொழுது அவருடைய மரணம் எதை சொல்லுகிறது? அவருடைய சுயத்திற்கு அவர் மரித்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டது போல நானும் என் வாழ்க்கையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அது நமக்கு அறிவுறுத்துகிறது. இதை மனதிலே நாம் வைத்துக்கொண்டு அதற்கு பின்பு கீழே பார்க்கும் பொழுது 28வது வசனம், 1 கொரிந்தியர் 11:28, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து
இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இன்னைக்கு கம்யூனியன்ல எடுக்கும் பொழுது இத்தனை கருத்துக்களை நாம் பேசினோம். முதலாவது என்ன சொன்னேன்? 3 பாயிண்ட் தான், 7 வசனம் பேசல, 3 வசனம். மன்னிக்க வேண்டும், மன்னிக்கணும். அன்கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ். கேட்டாதான் மன்னிக்கிறது இல்லை. ஆண்டவர் அதை சொல்லும் பொழுதே விசுவாசம் பத்தல அவங்களுக்கு. ஆண்டவரா நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது, உடனே மன்னிச்சிரு. நீ அதை மனசுல வச்சு சுமந்துகிட்டே இருக்காத, அதை மனதுல வச்சு உன்னை அழுத்துறதுக்கு விடாத, மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக, பிறரை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்? நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தரே. அவர் ஒரு ஷார்ட் ரூட் கொடுத்து அவங்கள கொண்டு போயிடுவாரு. குற்றப்படுத்திக்கிட்டே இருந்து, நீ விசுவாசி, நீ ஊழியக்காரனா கூட இருக்கலாம், யாரா இருந்தாலும் குற்றம் குற்றம் குற்றம்னு அதையே பார்த்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம நாட்களை வீணாக்கிடுவோம். அவங்க ஒரு நிமிஷத்துல மன்னிப்பு கேட்டு கதவை கூட்டிட்டு ஆண்டவரேன்னு கண்ணீர் விட்டு எழுதி மன்னிப்பு கேட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால குற்றப்படுத்த வேண்டாம். 3வது, மெயின்டைனிங் க்ளோஸ் அக்கௌண்ட்ஸ் வித் காட். கடைசியில பிதாவின் கரத்துல, உம்முடைய கரத்துல நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையை, இந்த உலகத்துல நம்ம எத்தனை ஆண்டுகள் வாழுகிறோமோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடி வாழ்வோம். கடைசியில யார்கிட்ட? அவர்கிட்ட தான் போறோம். அப்போ ஆண்டவரிடத்துல அதை, ஆண்டவரே நீர் தந்த வாழ்க்கை, உமக்கென்று வாழ உதவி செய்கிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தை சென்று சேர வேண்டும். அதற்கு ஆண்டவர் ஒரு மாதிரியாக நமக்கு இந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அப்படி நெருங்கி வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் முக்கியம், நீ சுயத்திற்கு மரித்திருக்க வேண்டும். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னாரே, அதை செஞ்சாதான் நம்ம ஆண்டவர்கிட்ட டெய்லி க்ளோஸ் அக்கௌண்ட் வைக்க முடியும். டெய்லி நைட்டு உட்காந்து யோசிதுங்க, இன்னைக்கு எப்படி இருந்தது ஹோல்டே, யோசித்து பார்த்து ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் உறவை சரி செய்து கொள்வோம் என்றால் நெருங்கி வாழ முடியும். இந்த நற்கருணை நமக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் நம்மிலே இன்னும் மாற்றங்கள் வரவில்லையே. ஆண்டவர் விரும்புகிற மாற்றங்கள் நம்மிலே வரவில்லையே. ஏன்? ஆண்டவரே எனக்குள்ளே அந்த மாற்றத்தை கொண்டு வாரும். அவருடைய முகத்தை இந்த நேரத்திலே நாம் பார்த்து, ஆண்டவரே எனக்குள்ளே இந்த மாற்றத்தை தார். நான் யாரையெல்லாம் மன்னிக்க முடியாம இருக்கிறனோ இந்த நேரத்துல மன்னிச்சுடுறேன் ஆண்டவரே. அன்கண்டிஷனலி யூ டெல் த லார்ட் that you are willing to forgive and forget. அது உன்னை அழுத்தி கொண்டிருந்தால், ஆண்டவர் சொன்னால், நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன் சகோதரிடத்துல உனக்கு குறை உண்டென்றால் அதை போய் முதல்ல தீர்த்து விட்டு வா. அதனால இந்த நேரத்துல ஆண்டவரே மன்னித்துடுறேன் ஆண்டவரே, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், இது என்னை விட்டு எடுத்து போடு ஆண்டவரே, இந்த வேதனைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் விடுதலையோடு உம்மை ஆராதித்து வாழவும் உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றவும் இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள இந்த இருதயத்தின் கசப்புகள் எனக்கு தடையா இருக்கிறது, என்னை விட்டு மாற்றும் ஆண்டவரே. நான் யாரையெல்லாம் குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம், அந்த குற்றப்படுத்துகிறத விட்டுவிட உதவி செய்யுங்க. நீங்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காதிருங்கள் என்று சொன்னார். ஆண்டவரே நீர் பிதாவின் கையிலே ஆவியை ஒப்பு கொடுத்தது போல நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் வரணும். அது எப்படியோ போய் ஆண்டவர்கிட்ட தான் சேர்ந்துரும்னு நான் விட்டு விடுவதல்ல. ஆண்டவரே, help me Lord to maintain close account with God. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே
ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், முகத்தை பார்க்கணுமே உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கல்வாரியிலே நீர் ஏற்படுத்தின இந்த ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுவோம், இந்த வழியிலே நடந்து வருவோம் என்று தீர்மானித்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தருகிறான்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க இந்த நேரத்திலே உதவி செய்யுங்க. ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்றைக்கு நீர் சம்பாதித்த இந்த ரட்சிப்பை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளாமல் உணர்வில்லாமல் வாழ்ந்து இழந்து போவார்களே என்று கண்ணீர் வடித்தீர். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்றி இருப்போமே, உணர்வில்லாமல் இருக்கிறோமே என்று கவலைப்பட்டீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். நீர் மன்னித்தது போல நிபந்தனையற்ற மன்னிப்பை எங்களுடைய வாழ்க்கையில அவ்வப்போது ஒரு கடினமான வார்த்தை கேட்ட உடனே இருதயம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே சோர்வடைந்த உடனே நான் இதை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாழ்ந்து நடைமுறை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினரே, அதை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒருவரையும் நாங்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே அதை நியாயந்திருக்கிறவர் கர்த்தரே என்று விட்டு விடுவக்கூடிய நல்ல இருதயத்தை தாரும். தேவையில்லாத செய்திகளை படித்து அவைகளை மற்றவர்களுக்கு அனுப்பி இப்படிப்பட்ட தீங்கான காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் மற்றவர்களுடைய குறைவுகளை நாங்கள் கேள்விப்பட்டால் அதை எங்களிலேயே அதை சமாதியாக மாற்றிவிட ஆண்டவரே கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே கடைசியிலே உம்முடைய ஜீவனை உம்முடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் உம்மோடு நெருங்கி ஓட்டத்தை ஓட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.